நல்லா நடக்கணும் பத்துக்க, அப்பதான் உடம்பு கரையும். அதெல்லாம் இருக்கட்டும் எலிஃபண்ட் மேடம். அது என்ன முட்டை போண்டா? முட்டை போண்டா தின்னுக்கிட்டே நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஓ ரொம்ப அழகு. அப்புறம் எப்படி வெயிட் குறையும்? ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணாலே வெயிட் தன்னால குறைஞ்சிரும். அதை முதல்ல விடுங்கோ. மெண்டல், இது பேரு ஜங்கு இல்ல, இது பேரு முட்டை போண்டா. பிச்சுமணி, உனக்கு ஏதாவது பொண்ணு பாப்பமா? கல்யாணம் பண்ணதுக்கு ஒத்தையில கிடக்கல. உன் பொண்டாட்டியே எங்க வீட்டுல வேலை செய்ய வச்சுக்கிடுவேன். கல்யாணம் ஆனா ஈடு இழிச்சிருவேனே. அதெல்லாம் வேண்டாம் எலிஃபண்ட் மேடம். நம்ம ஊர்ல கடக்காளுவுல நிறைய பேர் கல்யாணம் முடியாம கடக்காளுவ. டான்ஸ் ராணி கடக்கா, யோகா டீச்சர் கடக்கா, நிறைய பேர் கடக்காளுவ. எவ்வளையாவது ஒருத்தி பிடிச்சு கட்டி வச்சிருமா? அவங்கெல்லாம் சின்ன பொண்ணு. எனக்கு வயசு கூட எலிஃபண்ட் மேடம். உங்களுக்கும் எனக்கும் ஒரே வயசு தெரியுமா? அப்படியா? எங்க அக்கா இருக்காள பங்கஜம், அவளுக்கும் எனக்கு 3 வயசு வித்தியாசம். அவளுக்கு எப்படி ஒரு 47 இருக்கும், எனக்கு 45. இப்ப உனக்கு 45? ஆமா, எனக்கு 45. நீங்க எனக்கு பாக்குறதுல சின்ன பிள்ளைங்களை சொல்லுதிய. ஆமா ஆமா. அப்போ உனக்கு வயசு கூடுன பொண்ணாலாம் பார்க்கணும், அப்படி யாருமே இல்லையே. நல்லா யோசிங்க. அந்த வயசுல கல்யாணம் ஆகாம இருப்பாங்க. அப்படி யாரும் எனக்கு தெரியல. சரி, கடைசி வரை இப்படியே ஏறி. என்ன என்னது மிஷின் மேல நடக்குது? வாடி கோல் முட்டி, இது எவ்வளவுக்கு அந்த மிஷின்? 75,000 வாட்டி. ஈ கடவுளே, இதை இப்படி விலை கொடுத்து வாங்கி நடக்கிறதுக்கு 5 தெருவுல நடந்துட்டு வந்துடலாமே. இப்படி காசை போட்டு நாசம் பண்ணணுமா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். சுவாலியை பார்த்துட்டு போ. கையில 4 காசு ஏறினா இந்த மிஷின்லாம் வாங்கி போடதான் செய்வோம். தெருவுல போய் நடக்க முடியுமா? செலிபிரிட்டிலாம். செலிபிரிட்டினா என்னதுக்கா? பிச்சுமணி எனக்கு சொல்லி கொடுத்தல. செலிபிரிட்டினா என்னது? நடிகர்களா? இல்ல, ஃபேமஸ் ஆனவங்கள தான் செலிபிரிட்டின்னு சொல்லுவாங்க. ஏக்க நீ என்னத்துல ஃபேமஸ் ஆயிட்ட? ஏடி நான் பணக்காரி லாட்டி. தெருவுல எப்படி நடக்க முடியும்? மிஷினை வாங்கி போட்டு தான் நடப்பேன். உனக்கு எங்கடி வலிக்கு? என்ன கோல் முட்டை வந்தே மூட்டிட்டு போ. இன்னைக்கு எதுவும் இல்லக்கா. போண்டா இருந்தா கூட தின்னுட்டு போறேன். தூரம் ஓடிரு. நானே வெறும் வயித்துல 6 போண்டா தான் வாங்கி வச்சிருக்கேன் தங்கிறதுக்கு. அதை வந்து கேக்கா. வெறும் வயித்துல 6 முட்டை போண்டாவா? எப்பாடியோ எப்பாடியோ அம்மாடியோன்னு போ. ஏதாவது விஷயம் இருந்தா கொண்டு வா, நான் அது வரைக்கும் நடக்கேன். இவ பெரிய இவட்ட வந்து நம்ம கோல் மூட்டணுமாமே. ஒரு போண்டா கூட தர மாட்டேக்கா. பீசு நாரி. பீச்சுமணி, உனக்கு பொண்ணு இருக்காது போலயே. சரி சரி, ஏதாட்டி இருந்தா சொல்லுவேன். உனக்காக தானே பானு கல்யாணமே முடிக்காம இருக்க. சின்ன வயசுல நீ எனக்கு பண்ண உதவிகளை என்னோட வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நீ பண்ண உதவிதான். உனக்காக இத்தனை வருஷம் நாளும் காத்திருப்பேன். சின்ன வயசுல ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருந்தா, இப்பதான் இப்படி ஆயிட்டா. குனிஞ்சு குனிஞ்சு என்னதான் பேசுவானோ. ஒன்னும் இல்லை எலிஃபண்ட் மேடம். வயசானாலும் சிவாஜி கணேசன் எவ்வளவு அழகா இருக்காரு பத்தியாட்டி. நீங்க சிவாஜியை பாருங்க, நான் ரஜினியை தான் பார்க்க. அவர் தான் சூப்பரா இருக்காரு. படையப்பா படையப்பா படையப்பா, என் பேரு படையப்பா. இது என்ன படம் டி? அத்தை, இந்த படம் பேரு படையப்பா. இதுல சிவாஜி கணேசன் ரஜினி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. சூப்பர் படம். நீலாம்பரின்னு ஒரு கேரக்டர் இருக்கும், செமையா இருக்கும். இந்த படத்துலயே பிடிச்சது நீலாம்பரி தான். தள்ளு மறைக்காத, சிவாஜிய பாப்போம். இந்த காலத்துலயும் சிவாஜி நல்லா சைட் அடிக்கீங்க போல. இந்த கொடுமையெல்லாம் பார்க்கறதுக்கு உங்க புருஷன் இல்ல. சூரப்பா, அவரு முன்னாடியே நான் சிவாஜிய சைட் அடிப்பேப்பா. குட் கேர்ள். பேக்கரி அங்க கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிக்கிட்டு இருக்கு. இங்க வீட்டுல படையப்பா படம் ஓடுது. ஏமா ஏமா, சத்தம் போடாத, படம் ஓடிட்டு இருக்குல்ல. நல்ல சீன் வரும்போது இவர் வந்து உயிரிழப்பாரு. ஏமா என்ன குரல வயத்தி கத்திட்டு இருக்க? நாளையில இருந்து நீ பேக்கரிக்கு போக கூடாது. கஞ்சிக்காத பேக்கரிய பாப்பா சொல்லிட்ட. அதை மீறி போனாலும் நல்லா இருக்காது. என்ன பெரிய கண்ணிகா கண்ணிகான்ட்டு வார? நான் பேக்கரியில போய் உட்காரதான் செய்வேன். தப்பு தப்பா பொருளெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்க. உன்னை யாரு போ சொல்லி அழுதா? நானும் கஞ்சிக்காவும் பாத்துக்கிட்டோம். வேணா கீதா வேணா வருவா. நீ எல்லாம் ஒண்ணு வர வேண்டாம். வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டுல டிவி பார்த்துட்டேட. நான் இப்ப இந்த படம் முடிஞ்சதும் பேக்கரிக்கு போயிருவேனே. போக கூடாதுன்னா போக கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் பேக்கரிக்கு போவ? நீ யாரு? ஐயோ ஐயோ ஐயோ, பெத்த தாய பார்த்து என்ன கேள்வி கேட்கா? இத கேட்கறதுக்கு யாருமே இல்லையா?
பேக்கரிக்கு போனேன்னா காலை முறிச்சிருவேன் முறிச்சு. ஐயோ இத கேட்கறதுக்கு நாதி இல்லையா? எல்லாரும் கூடுங்க, தெருவுல கூடுங்க. என்னாச்சு இது மெண்டல் மாதிரி ஓடுது ரோட்டுக்கு? எங்க ஓடுதீங்க எத்தோய்? வீட்டுல இருக்கிற 2 பொம்பளையும் கிறுக்கு பிடிச்ச அலையுதுவா, ரோட்டில் போய் அசிங்கப்படுத்திட்டு அலையுது. என்னக்கா எப்பவுமே வேற கடையில தான் ஜாமான் வாங்குவீங்க, இன்னைக்கு இந்த கடைக்கு வந்துட்டீங்க? இந்த கடையில நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாம் வச்சிருக்காண்டி. அது போக இந்த கடையில நல்ல ரேட்டும் கம்மியா இருக்கு. பங்கஜா ஆண்டி, நம்ம சூப்பர் மார்க்கெட்ல காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அங்க வந்து வாங்க வேண்டியதானே? ஏம்மா நான் வாங்குறதுனா 2 ரூபாய்க்கு கத்திரிக்காய், 3 ரூபாய்க்கு முருங்கைக்கான்னு வாங்க. சூப்பர் மார்க்கெட்ல வந்து அப்படி வாங்க முடியாதுலாமா? 1/2 கிலோ 1 கிலோ தானே போட்டு கொடுப்பாவ. அதனால எங்க சும்மா 5 ரூபா 10 ரூபாய்க்கும் காய் வாங்கி முடிச்சுக்கிடுவேன் பத்துக்க. மொத்த சாமான் வாங்கினா அங்க நான் வாரேம்மா. சரி, உங்களுக்கு வேணா சொல்லுங்க, வீட்டுல கூட கொண்டு கொடுக்க சொல்லிடுறேன், ஆரஞ்சு மண்டேன்னு சொல்லி. இருக்கட்டும்ல, வேலை பார்க்குற ஆளை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படி வேணா நாங்க தான் நடந்து வந்து வாங்கிடுவோமே. ஐயோ அம்மா, காலை முறிக்க பாக்கானே, காலை முறிக்க பாக்கானே. இது என்ன ஜோதி பாட்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு வருது? பாட்டி என்ன ஒரே டான்ஸா இருக்கு? இது ஏதோ அழுதுட்டு ஓடி வருது. காலை முறிக்க வாராம்மா, என்னைய காப்பாத்துங்கம்மா, காலை முறிக்க வாரா. என்னாச்சு? யாரு காலை முறிக்க வாரா? எத்தனை இல்லைங்க, எத்தனை இல்லைங்க. என்னன்னைக்கு கீதாக்க வீட்டுல எல்லாரும் ஒரு தினுசா வாராவ. என்ன ஏன் அப்படி ரோட்டு போடுறீங்க? வா புருஷன் என் காலை முறிக்க போறா. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த கண்ணிகா பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறானே. கன்னிகாவா? இங்க கன்னிகான்னு நம்ம ஊர்ல யாரும் வந்திருக்காவளோ? கண்ணிகா யாருன்னு தெரியலையம்மா. கீதாண்டி கண்ணிகா யாரு? ஏமா கஞ்சிக்காவா நம்ம கண்ணிகா கண்ணிகான்னு கூப்பிட்டுடக்கு. ஏமா தேவையில்லாத வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்காத, வீட்டுக்குள்ள பேச வேண்டியது எதுக்கு நீ தெருவுல வந்து நின்றுகிட்டு இருக்க? பங்கஜம், என் காலை முறிச்சிருவேன்னு சொல்லுதா மட்டும் நீ என்னன்னு காலு? இப்ப சுரேஷ் காலை முறிச்சிருவான்னு எதுக்குப்பா சொல்லுத? ஏக்கா பேக்கரியில போய் உட்காந்துக்கிட்டு தப்பு தப்பா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. பேக்கரி ஒரு வாரமா ஓட்டமே இல்லை. நானும் என்ன ஆச்சு தெரியலையேன்னு கடந்து மொழி பிதுங்கிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் தான் கஞ்சிக்கா சொல்லுதா, டோனட்டு கேட்டா தூள் பக்கடாவும் முறுக்கையும் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஓடிடுறாவ. சோதிப்பட்டி, நீங்க வீட்டுல கிடக்க வேண்டியதானே? அதான் ஆள் போட்டிருக்காருல பேக்கரியில வேலைக்கு, நீங்க ஏன் போய் கஷ்டப்பட்டு கிடக்கிய? ஏன் அவன் பேக்கரியில வேலைக்கு போவதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? வீட்டுல சும்மா தானே இருக்கேன், நான் பேக்கரிக்கு போவேன், போயே தீருவேன். அப்ப நான் காலை முறிப்பேன், முறிச்சே தீருவேன். ஏன் மண்டை கட்டு மாமா, இப்படிலாம் பேசக்கூடாது. தாய் எப்படி யாராவது பேசுவாங்களா? எனக்கெல்லாம் அம்மாவே கிடையாது தெரியுமா? இவா ஒருத்திமா சைடு கேப்லாம் சென்டிமெண்ட்டா ஏதாட்டு பேசி பேசி ஸ்கோர் எடுத்துருவா. காலை முறிப்பேன்னா நிஜமாவா முறிக்க போறேன், அது ஒரு கோவத்துல சொல்றது. இவன் அந்த கண்ணிகால வச்சிருக்கான், அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணுதான். எத வாய முடுங்க, லூசு மாதிரி பேசாதங்க. ஏமா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க நீ. எனக்கு நல்லா தெரியும் அந்த கண்ணிகால நீ வச்சிருக்க. இரு உனக்கு என்ன செய்ய பாரு. பாட்டி வீணா வார்த்தையை விடாதுங்க. சுரேஷ் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீங்க பேக்கரிக்கு போகாம பேசாம வீட்டுல கிடந்து ரெஸ்ட் எடுங்க. பேக்கரிய பாக்கிறதுக்கு தான் ஆள் இருக்க. போவேன், நான் பேக்கரிக்கு போவேன். அந்த கண்ணிகா இனி அங்க வரவே கூடாது. சரி ரைட்டு. ஏதாவது கம்பை எடுத்துட்டு போய் பயமுறுத்தினாதான் எங்க அம்மா சரிப்பட்டு வருவா. இங்க ஒழுங்கா உள்ள ஓடிரு, தெருவில் நின்று கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காத, மாண்டே பழந்துருவேன். என்ன இவர் உண்மையிலே கம்பு எடுத்துட்டு வந்துட்டாரு? ஐயோ ஐயோ ஐயா, கொல்ல வாரானே, கொல்ல வாரானே. வாய மூடு மூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ரோட்ல நின்று கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க, ஒழுங்கா வீட்டுக்குள்ள வாடு. சுரேஷ் கம்பத்துக்கு தூரப்படு. இது என்ன பழக்கம் இது? தாயாரட்டு கம்பு கொண்டு நீட்டு அடிக்க போவாங்களா? இக்க பாருங்கக்கா என்ன வரத்துக்கு வருதுன்னு. ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனை தான்க்கா. மிந்தி மாதிரி இல்ல, எங்க அம்மா மெண்டல் மாதிரி ஆயிட்டு, வயசாகுது பாத்தீங்களா? இவன் அந்த கண்ணிகாக வச்சிருக்கான். ஏமா நெசமாலுமே அடிச்சிருவோமா, கோவப்படுத்தாத. கேட்டா இவன் கண்ணிகாக வச்சிருக்கான் மட்டி. ஏ கடவுளே, எத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்குதையே. வாய மூடு, இல்லைன்னா நிஜமாவே அடிச்சு போடுவேன். கீதா, உன் புருஷனை வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டி. எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க. இன்னொரு வாட்டி வச்சிருக்கான்னு சொல்லிச்சுன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். நீங்க முதல்ல போங்க. இவன் அந்த கண்ணிகாக வச்சிருக்கான் மட்டி. திரும்ப திரும்ப பேசுற நீ. ஐயா ராசா, தயவு செஞ்சு உள்ள போயா. இவன் அந்த கண்ணிகாக வச்சுக்கிட்டு இருக்கான் மட்டி. ஏமா மாமியார் கிளம்பி இவன் திருவாய கொஞ்சம் மூடு. அந்த ஆளு மெண்டல் மாதிரி வர, நீ அதுக்கு மேல வராத தாயே. கீதா வாரேன். சரி சரி, சண்டை கிட்ட போடாதுங்க, வீட்டுக்குள்ள போங்க. வீட்டு சேர்த்த வெளியே தெரியக்கூடாது. சுவாதிப்பட்டி, நீங்க எப்படி கிடந்து கத்திட்டு அடைக்கிய? இனிமே ஒரு நொடி கூட அவன் வீட்டுல நான் இருக்கவே மாட்டேன். நான் செல்லம்மாக்கா வீட்டுக்கு போறேன்.
இது என்ன எங்கள் வீட்டுக்கு வரங்கு? என் பாட்டி தாய் பிள்ளைக்குள்ள இதெல்லாம் சகஜம். இதுக்காக அடுத்த வீட்டுக்கு போவியலா? அழிய விடுட்டி கிழிச்சலாயி பாடுறா. எதுக்கு வந்த கொழுப்ப? எங்கள் வீட்டுக்குலாம் போகுது, அங்கே போய் எது பிரச்சனை பண்ணி விட்டுறக்கூடாத. ஒரு 2 நாள் அனுப்பி விட்டுரு, வந்துடும். ஐயோ கடவுளே,